இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா நாய்களுடைய கதை 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இவங்க எல்லாருமே ஓநாய் இனத்திலிருந்து வந்தவங்க. நம்ம மனிதர்கள் முதலில் எந்த விலங்கை நமக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணாங்கன்னா ஓநாயை தான். நிறைய விலங்குகள் இருந்தது நம்மளை சுற்றி. ஆனால் ஓநாயை தான் டொமஸ்டிகேட் செய்து அதிலிருந்து நாய்ங்கிற ஒரு இனத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓநாய்க்கு அப்புறமா தான் ஆடு, மாடு, கோழி இவங்க எல்லாரையுமே நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே 1/3 பகுதி மக்கள் தன்னுடைய செல்ல பிராணியா நாய்களை தான் வச்சிருக்காங்க. நம்ம கொண்டு வந்த இந்த நாய்களுடைய பேசிக் உரிமையை நம்ம தட்டி பறிச்சிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம நாய்கள் ஓநாய் இனத்திலிருந்து வந்ததுனால ஓநாய்கள் மாதிரி ஊளையிடுற ஹேபிட் இருக்குது. ஆனால் சிலர் நாய்களுடைய பேசிக் உரிமையான ஊளையிடுறதுக்காக அடிக்கிறது, விரட்டி விடுற வேலையெல்லாம் செய்கிறாங்க. அது எவ்வளோ தப்பு பாருங்க. தெருக்களில் உள்ள நாய்களும் வீட்டில் உள்ள நாய்களும் ஊளையிடுறதுக்கான காரணம் என்னன்னா, முதலாவது தனிமை. அவங்க சோஷியல் அனிமலுங்க. அதாவது சமூக நாய்கள். சமூகமாக தான் இருப்பாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க, மனிதனை சார்ந்து தான் இருப்பாங்க. செல்ல பிராணியாக வீட்டில் இருக்கிற நாயாகட்டும், தெருக்களில் உள்ள செல்ல பிராணிகளும் அதே தான். அவங்களால தனியாக வாழ முடியாது, கூட்டமாக தான் இருப்பாங்க ஓநாய்கள் மாதிரி. அதை தனிமை உணர்ந்த உடனேயே ஊளையிட ஆரம்பிச்சிருவாங்க. தெருக்களில் உள்ள நாய்களுடைய கூட்டம் ஏதாவது வெளியே போயிடுச்சு, ஒரு நாய் மட்டும் தனியாக மாட்டிக்கிச்சுன்னா போன கூட்டம் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஊளையிட்டு தான் கேட்கும். அந்த ஊளை குறைக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி அதுக்கு. அந்த பயந்து போய் கத்தும், நீங்கள்லாம் சேஃபாக இருக்கீங்களா. நம்ம ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம வீட்டு மெம்பர்ஸை, ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்குற மாதிரி தான் அது ஊளையிட்டு கேட்கும். வீட்டு நாய்களும் அதே தான். நம்ம தினத்துலலாம் நம்ம கூடவே இருந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு ராத்திரி நம்ம தூங்க போனதுக்கப்புறமா வீட்டு நாய் அந்த தனிமையை உணர்ந்து பயந்துட்டு நம்மளை எழுப்ப முடியாது இல்லையா, அதனால் ஊளையிட ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த டைமில் நல்ல கனிவாக பேசினாவே அதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். தெருக்களில் நாய்களுக்கும் அதே தான். என்னடா தூக்கம் கேட்டுருச்சுன்னு நம்ம கல் போடுறது இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணாமல் சமாதானமாக பேசிட்டு அதுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம படுத்துக்கலாம். நோயினால் வலிச்சிட்டு இருக்கலாம், காது, வயிற்று வலி சொல்ல முடியாது நம்மள மாதிரி, அதனால் ஊளையிட்டு சொல்லும். வீட்டு நாய்களும் தெருக்களில் நாய்களும் சேம் தாங்க. 3வது முக்கியமான ரீசன் ஆக்சிடென்ட்ஸ். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கலாம், அந்த வலியும் சொல்கிறதுக்காக ஊளையிட்டு சொல்லுவாங்க. வலி தாங்க முடியாமல் சொல்லுவாங்க. கூடவே பசி இருந்தாலும் தண்ணி தாகம் எடுத்தாலும் ஊளையிட்டு தான் சொல்லுவாங்க. குறைக்கிறது நம்ம பேசுகிற மாதிரி, ஊளையிடுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மெசேஜை சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லுவாங்கங்க. நம்ம எப்படி கோவப்படுறோமோ, எல்லா நேரம் கோவப்பட மாட்டோம், அழ மாட்டோம். ஆனால் இந்த 2 விஷயத்த ரேராக தான் செய்வோம். அதே மாதிரி தான் ஊளையிடுறதும் ரேராக தான் செய்வாங்க அவங்க. அந்த டைமில் நம்ம உடனே அதை கவனித்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா உயிரிழப்பு கூட ஏற்பட சான்சஸ் இருக்குது. வீட்டு நாய்களாகட்டும் வெளியே இருக்கிற நாய்களுக்கும் கனிவாக பேசினாவே பாதி வலி குறைஞ்சிரும் அவங்களுக்கு. அவங்க தேவையை உணர்ந்து நம்ம அட்டென்ட் பண்ணணும் அந்த மூமெண்ட்டில். 4வது முக்கியமான ரீசன் தெருக்களில் நாய்கள் ஊளையிடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஏதாவது புது நாய் அந்த ஏரியாவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாருமே ரொம்ப உஷாராயிருவாங்க. ஏதோ டேஞ்சர் நமக்கு நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் அதை வலியுறுத்துறதுக்காக ஒரு சீரியஸாக கத்துவாங்க. ஒரு நாய் ஆரம்பித்ததுன்னா அடுத்த நாய்ன்னு கண்டினியூஸாக 10-12 நாய்கள் இருக்கிற நாய் எல்லாருமே சேர்ந்து ஊளையிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் நம்ம வீட்டு நாயும் கொஞ்சம் அவங்க எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்ததுனால புரியும், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்டு இவங்களும் வீட்டில் இருந்து ஊளையிட ஆரம்பிச்சிருவாங்க. 5வது ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வீட்டில் அவங்க ஓனருக்கோ இல்லது அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா அதை ஊளையிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏதாவது டிசீஸ் இருந்திருக்கலாம், அதை அவங்க ஸ்மெல் பண்ணிடுவாங்க. ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிற மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது. அதை வெளிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆயிட்டுருக்கு, உங்கள் உடம்பை கவனிச்சிக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த மாதிரியான ஊளையிட்டு சொல்லுங்க. நம்ம ஏரியாவில் நிலநடுக்கம், தீப்பிடிக்க போகுது, இந்த மாதிரி இயற்கை டேமேஜ் வர்றதுக்கு நாய்களுக்கு அறிகுறி தெரிஞ்சிடும். அதனாலையும் ஊளையிட்டு நம்மளை எச்சரிக்கை பண்ணுவாங்க.
நாய்கள் கண்ணுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் தெரியும், தீய சக்தின்னு சொல்கிறாங்க. அதனாலேயும் நம்ம ஏரியா ஆளுங்களை அது ஒன்றும் பண்ணக்கூடாது, ஓனரையும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு விரட்ட ட்ரை பண்ணும், நம்மளையும் எச்சரிக்கை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. கமெண்ட்டில் கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். நாயை அடித்தால் இதுதான் தண்டனைன்னு ஒரு வீடியோ இருக்குது நம்ம சேனலில். அதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நமக்கு எப்படி அழுகிறதுக்கு, கத்தி பேசுகிறதுக்கு, கோபப்படுறதுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது, நாய்களுக்கும் இருக்குது.